1 கொரிந்தியர் 9:18. அதனால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். சுவிசேஷத்தை செலவு இல்லாமல் ஸ்தாபிப்பது. செலவே இல்லாமல் எப்படி சுவிசேஷம் ஊழியம் செய்ய முடியும்? பைபிள் வாங்கிறதுக்கு பணம் தேவை, பிரயாணம் பண்ணுறதுக்கு பணம் தேவை, தங்கிறதுக்கு பணம் தேவை, சாப்பிட்றதுக்கு பணம் தேவை, கூட்டத்தை ஒழுங்கு பண்ணுறதுக்கு கூட்டமோ அது வேறு விதமான ஒரு விதமோ அதுக்கு நிச்சயமாக பணம் தேவை, செலவு உண்டு. செலவு இல்லாமல் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? செலவு இல்லாமல் ஊழியம் செய்யவே முடியாது. அப்போ என்ன சொல்கிறான்? உங்களுக்கு செலவு இல்லாமல் நான் சுவிசேஷம் சொல்ல போகிறேன், என் செலவெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்று மக்களுக்கு அதிக செலவு வைக்காமல் சுவிசேஷத்தை ஸ்தாபித்தான். நீ ரட்சிக்கப்படணும்னா அங்கே வரணும், இங்கே வரணும், இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும், அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி அந்த கூட்டத்துக்கு தான் போகணும், இந்த கூட்டத்துக்கு தான் போகணும்னு இல்லை. அதாவது கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய செலவை மக்கள் மேலே வைக்காம, மக்களுக்கு கூடிய வரைக்கும் செலவு இல்லாமல் அவர்களுக்கு ஒரு ஊழியத்தை செய்யணும். இது ரொம்ப முக்கியம். மக்களை செலவு பண்ண வைக்கலாம், தப்பு இல்லை. கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை. தசமபாகம் கொடுக்க வேண்டியது, காணிக்கைகளை கொடுக்க வேண்டியது, ஊழியக்காரனை தாங்க வேண்டியது மக்களுடைய கடமை. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஊழியக்காரன் என்ன நினைக்கணும்? கூடிய வரைக்கும் மக்களுக்கு செலவு வைக்கக்கூடாது. தசமபாகம் கொடுப்பது போக, காணிக்கை கொடுப்பது போக மக்களுக்கு அதிக செலவு வைக்கக்கூடாது என்று அவன் நினைக்கணும். அதுதான் பவுலுடைய மனப்பான்மை. செலவு இல்லாமல் சுவிசேஷத்தை ஸ்தாபிப்பது. யாருக்கு செலவு இல்லாமல்? அவன் செலவு பண்ணானா. அதுதான் 2 கொரிந்தியர் 12:15 வாசிக்கிறோம். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். பவுல் செலவு பண்ணான். கொரிந்து சபையில், கொரிந்து பட்டணத்தில் இருந்தபோது அவனே அவனுடைய தங்குற இடம், சாப்பாடெல்லாம் மக்கள் தான் பொறுப்பெடுக்கணும், மக்களுடைய பொறுப்பு அது. ஆனால் அவன் என்ன பண்ணான்? அவனே கூடார தொழில் பார்த்து அவனுடைய சாப்பாடு, கூட இருக்கிறவங்களுடைய சாப்பாடு, அவனுடைய தங்குற இடம், அவனுடைய செலவுகள், குழுவினருடைய செலவுகள் எல்லாம் அவனே பார்த்துக்கிட்டான். கூடியவரையும் மக்களுக்கு செலவு வைக்கக்கூடாதுன்னு நினச்சான். அதனால தான் அவன் சொல்கிறான், நான் செலவு பண்ணவும். இது எல்லாருக்கும் செட் ஆகாது. வேலை பார்த்துக்கிட்டே, எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய்யுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பேதுரு சொன்னால், நான் போதிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் மட்டும்தான் தரிச்சிருப்பேன், சபை நிர்வாகத்தை கூட பார்க்க மாட்டேன்ட்டான். அதுக்கு ஆள் வச்சுக்கிடுங்கன்ட்டான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில். ஏன்னா எல்லாராலையும் அது முடியாது. வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய்யன்னு சொன்னால் பலரால் அது முடியாது. அவங்க வேலை பார்த்து உடல் களைச்சி போயிடும், ஊழியம் செய்ய முடியாமல் போயிடும். அல்லது வேலையை குறித்த அந்த மன அழுத்தம் அது அவங்க மனதை சோர்வடைய செய்து ஊழியம் செய்ய முடியாமல் போயிடும். அல்லது ஊழியம் செஞ்சு உடல் களைத்து போய் வேலை செய்ய முடியாமல் போயிடும். ஊழியம் செஞ்சு மனதில் அழுத்தம் ஏற்பட்டு வேலை செய்ய முடியாமல் போயிடும். எல்லாராலையும் ஊழியமும் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்ய முடியாது, ஊழியம் செஞ்சுக்கிட்டே வேலை செய்ய முடியாது. சிலரால் தான் முடியும். பவுலால் அது முடிஞ்சது. ஆனால் இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன? நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, கூடிய வரைக்கும் செலவு வைக்கக்கூடாது. மக்களுக்கு எவ்வளவு குறைவான செலவு வைக்க முடியுமோ. ஒரு சபையில் கன்வென்ஷன் நடத்தினாங்கன்னா, நான் நம்பகமாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம், சின்ன சபை தான், கொஞ்சம் மக்கள் தான், ஏழை மக்கள் தான். ஒரு கன்வென்ஷன் அவர்கள் ஒழுங்கு செய்தார்கள். ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபா கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். குடும்பத்துக்கு 10,000 ரூபா நீங்கள் கடன் வாங்கியாவது கொடுங்கன்னு சொல்லிட்டார் பாஸ்டர். அந்த குடும்பம் வட்டிக்கு கடன் வாங்கி 10 பைசா வட்டிக்கு கடன் வாங்கி கொண்டு கொடுத்தாங்க. அப்படி குடும்பத்துக்கு 10,000 ரூபா அந்த குடும்பம், சபையில் இருக்க குடும்பங்கள்
10 பைசா வட்டிக்கு கடன் வாங்கி கொண்டு போய் கொடுத்து அந்த கன்வென்ஷனை நடத்தணுமா? நடத்தலாம், தப்பு இல்லை. ஆனால் அது வந்து கொஞ்சம் இருக்கிறவங்க கொடுங்க, இல்லாதவங்க உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்லி கன்வென்ஷன் நடத்தலாம். கர்த்தர் ஒரு கன்வென்ஷன் நடத்த சொன்னால் நடத்தலாம். கர்த்தர் அதன் தேவையை சந்திப்பார். மக்களுக்கு நம்ம வரி போட முடியாது. ஒரு குடும்பத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து அவனுக்கு கடன் வாங்கியாவது கொடுங்க, அப்படி நம்ம சொல்லக்கூடாது. எளிமையாக நடத்திட்டு போகலாம். நான் சென்னையில் சபை பணியில் இருந்தபோது ரொம்ப பெரிய கூட்டம்லாம் நடத்த மாட்டேன். வருஷம் ஒரு ஆண்டு விழா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆண்டு விழா, ஒரு விசேஷ பிரசங்கியாரை கூப்பிடுவேன், ஒரு நல்ல மத்தியான சாப்பாடு போடுவோம், அவ்வளோதான். அதற்கு முன்னால் நாங்கள் பெரிய கூட்டங்கள்லாம் நடத்தினோம். ஒரு உற்சாகம் ஏற்பட்டதை தவிர பெருசாக ஒன்றும் பலன் கிடைக்கல. அதனால் நாங்கள் சுருக்கிக்கிட்டோம். அதனால் ஜனங்க மேலே ரொம்ப பெரிய பாரத்தை ஏற்றலை. சில ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய ஒரு செலவு, நாங்கள் அதை வாங்க போகிறோம், இதை வாங்க போகிறோம், அதுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜனங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. ஊழியக்காரனுடைய தேவைகளை ஜனங்க நிச்சயமாக பொறுப்பு எடுக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு செலவு வைக்கக்கூடாது. எவ்வளவு செலவை குறைக்க முடியுமோ, ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்கு எவ்வளவு செலவை குறைக்கணுமோ அவ்வளவு செலவை குறைக்கணும். அதுதான் பவுலுடைய சிந்தை, அதுதான் நாமும் பின்பற்ற வேண்டிய சிந்தை. ஆமென்.